தமிழ் ஹோமியோபதி யூடியூப் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம தூங்கும்போது என்னென்ன பொசிஷனில் தூங்குனா என்ன பலன்கள், என்ன தீமைகள், எப்படி படுக்கணும், எப்படி படுக்கக்கூடாது, எதில் படுக்கணும், எதில் படுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெட்டில் நீங்கள் லைங் ஆன் பேக் பொசிஷனில் தான் இப்படி தான் நீங்கள் தூங்குவீங்க, இந்த மாதிரி பழக்கம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பெட்டில் ஒரு மைனஸ் இருக்குது. அதாவது இந்த பெட்டு ரொம்ப ஹீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெட்டு. இதோடைய மேக்கிங் பொதுவாகவே ஒரு 90% ஆஃப் பெட்டு எல்லாமே வந்து ஹீட்டாக தான் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஹீட் உருவாக்கக்கூடிய பெட்டில் நீங்கள் லைங் ஆன் பேக் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடம் கூலிங்காக இருக்கணும். ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி நல்லா குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னா இந்த பெட்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பொசிஷனில் படுக்கிறதும் உங்களுக்கு எந்த ட்ரபிளும் பெரிய அளவில் கொடுக்காது. இல்லை நீங்கள் வந்து சேலம், வேலூர், சென்னை இந்த மாதிரி பகுதியில் வசிக்கிறீங்க, இந்த மாதிரியான பெட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக வந்து ஃபேன் பத்தாது, ஏர் கூலரும் பத்தாது, உதவாது. நீங்கள் நிச்சயமாக ஏசி போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போது ஏசி இல்லாமல் இந்த பெட்டில் நீங்கள் தூங்கக்கூடாது, தூங்கவும் முடியாது. இல்லை நான் தூங்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், ஃபேனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், இல்லை ஒரு ½ ஏசியை போட்டுட்டு அப்புறம் நான் தூங்கிடுவேன், திரும்ப எப்போ ஹீட் வருதோ அப்போ திரும்பவும் ஏசி ஆன் பண்ணி ஒரு ½ போட்டுட்டு திரும்பவும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன், எலக்ட்ரிசிட்டி அப்படி தான் நான் சேவ் பண்ணுறேன், இல்லை எனக்கு ரொம்ப நேரம் ஏசி வேணும், குளிர் அதிகமாகிடும், அதனால் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு தூங்குவேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு இந்த பெட்டில் இருக்கிற ஹீட் வந்து உங்களுடைய முதுகு பகுதியை எந்த ஏரியாஷனுமே கிடையாது, அப்படியே அடைச்ச மாதிரி இப்படி அடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஏரியாஷனுமே இல்லை அப்படின்றதுனால உங்கள் முதுகு வந்து சூடேறும். முதுகு சூடேறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முதுகில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கொப்பளங்களாக வரும். ஸோ இந்த முதுகில் கொப்பளம் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, சோஃபாவில் தூங்குறீங்களா அல்லது பெட்டில் தூங்குறீங்களா? பெட்டில் தூங்குற மாதிரி இருந்ததுன்னா ஏசி போடுங்களா, ஏசி ஃபுல் டைம் ஓட விடுவீங்களா, இல்லை கொஞ்சம் நேரம் போட்டு ஆஃப் பண்ணிடுவீங்களா? இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்பேன். அப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது உங்கள் உடம்பு எவ்வளோ சூடாகுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு லாங் டேர்மாக ஒரு 6 வருஷம், 7 வருஷம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முதுகில் கொப்பளங்கள் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான பெட்டு நான் சொன்ன ஏரியாவில் நீங்கள் வசிக்கிறீங்க, இல்லை ஏசி உங்களால் ஃபுல் டைம் ஓட்ட முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான பெட்டை வாங்கி தூங்குங்க. அப்படி இல்லைன்னா தரையில் பாய் போட்டு படுக்கலாம், அது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கயிற்று கட்டில் இருக்கும், அதில் நல்ல உங்களுக்கு ஏரியேஷன் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஏரியேஷன் கிடைக்கும் போது லைங் ஆன் பேக் பொசிஷன்லேயே நீங்கள் தூங்குனீங்கனாலும் உங்களுக்கு முதுகில் எந்த கொப்பளமும் வராது. புரியுதுங்களா? ஸோ பெட்டு என்ன மாதிரி பெட்டு, கட்டில் என்ன மாதிரியான கட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த பொசிஷனில் உங்களுக்கு என்ன ட்ராபேக் வரும்னு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இதே பெட்லேயே நீங்கள் ஃபேன் தான் இருக்குது ஆனால் பெட்டில் தான் தூங்குறேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்லீப்பிங் ஸ்டைல் வந்து சைடில் இருந்ததுன்னா லைங் ஆன் லெஃப்ட் சைடு ஆர் லைங் ஆன் ரைட் சைடு, அந்த மாதிரி சைடில் படுக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு கழிச்சு பண்ணுங்க, சைடில் படுங்க. இப்போ இந்த மாதிரி படுக்கும்போது இதுவுமே ஒரே பொசிஷன்லேயே இருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த எந்த சைடில் லைங் ஆன் பண்ணுறீங்களோ அந்த சைடில் கொப்பளம் வந்துடும். அந்த மாதிரி கேசஸ் பார்த்துருக்கோம். இதுவே அந்த ஒரு சைடில் மட்டுமே நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா அந்த சைட்லேயும் வந்துடும். இல்லை திரும்பி படுப்பேன் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதிரியான கொப்பளத்துலேருந்து தப்பிக்கலாம். இன்னொன்று, உங்கள் உடம்பெல்லாம் டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னா அது நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதோ அல்லது மிட் நைட்லேயே கூட இந்த பெட்டோட ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேர்னிங் யூரினேஷனை கொடுத்துரும். சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேர்னிங் யூரினேஷனை கொடுத்துரும். அதில் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பெட்டு உங்களால் ஃபுல் ஏசி போட்டு உங்களால் ஒரு நைட்டு ஓட முடியும்னா பெட்டில் படுங்க. அப்படி இல்லைன்னா கீழே பாய் போட்டு படுக்கிறது பெட்டர், அப்படி இல்லைனா கைத்து கட்டலில் படுக்கிறது பெட்டர். இப்போ அடுத்தது, நீங்கள் இந்த ஒன் சைடாக படுக்கிற ஹேபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பு மொத்தமுமே வந்து இந்த ஆர்ம்ஸில் வந்து ரெஸ்ட் ஆகுது. இந்த உடம்புடைய வெயிட்டு இந்த ஆர்ம்ஸில் வந்து ரெஸ்ட் ஆகுது. இதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த இந்த சைடில் ஒரு கம்ப்ரெஷன் வரும்போது உங்களுக்கு அங்கே பிளட் சப்ளை குறையும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கை மரத்து போயிடும், வலியோடு எந்திரிப்பீங்க. அதனால் தூங்கும்போது எப்படி தூங்கணும் அப்படின்னா, அண்ணா அப்படி கொஞ்சம் சாஞ்சிங்க, கையை வெளியே கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இங்கே தான் படுத்து தூங்கணும், இதில் படுத்து தூங்கக்கூடாது. பாருங்க, இந்த பேக்கு அதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் சைடில் படுத்து தூங்குற பழக்கம் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இதில் படுத்து தூங்கணும், இல்லைன்னா இதில் படுத்து தூங்கணும். டைரெக்டாக இந்த ஆர்ம்ஸ் மேலே படுத்து தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா கை மரத்து போயிடும். ஸோ எந்த சைடு படுக்கிறதா இருந்தாலும் இந்த பாலிசி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தூக்கத்தில் இன்னொரு பொசிஷன், இந்த நெத்தியில் இந்த மாதிரி கை வச்சு தூங்குவாங்க. அந்த பழக்கம் இருந்தால் அது முற்றிலும் தவிர்த்தணும். ஏன் நெத்தியில் கை வச்சு தூங்கக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு இந்த நெத்தியிலேருந்து ஒரு சதை வந்து இந்த கண் பிருவத்தில் வந்து முடியும். அதனால் நம்ம இங்கே வெயிட் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கண்ணை மூட முடியாத போயிடும். நல்லா மூடி தூங்கலாம்னு நினச்சிங்கன்னா மூட முடியாத போயிடும். நீங்கள் தூக்க அசதியில் நீங்கள் பாட்டு கையை இப்படி வச்சு இப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அரை கண்ணு தான் மூடி இருக்கும். அதனால தான் நெத்தி மேலே கை வச்சு தூங்கவே கூடாது. எப்போவுமே அந்த தவறை யாருமே செய்யக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் வச்சு தூங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிருவம் வந்து பாதி தான் கண்ணை மூடி இருக்கும். அப்போ நம்ம கண் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அறையாக இப்படி இவ்வளோ தான் மூடின மாதிரி இருக்கும்.
அதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏசி போட்டிருப்போம் அல்லது ஃபேன் ஓடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண் அந்த உள்ள இந்த கண் பகுதி இருக்குங்களா, உள்ள இந்த பிரிவத்துக்குள்ளே இருக்க அந்த ஐ பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பால் வந்து காஞ்சி போயிடும். அந்த கண்ணு வந்து காஞ்சி போயிடும். கண்ணு காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது எரிச்சலோடு எந்திரிப்பீங்க. அதனால் எப்போவுமே கண்ணை கம்ப்ளீட்டாக இப்படி மூடி தான் தூங்குற மாதிரி நம்ம தூங்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெத்தியில் கை வச்சு தூங்குனீங்கன்னா இந்த வெயிட் வந்து இப்படி இப்படி போகும். இங்கே பாருங்கள், இப்படி இப்படி இழுத்திங்கன்னா அப்படி வந்துடும், வெயிட்டு அப்படி போயிடும். அப்படி போகும்போது கண்ணை மூட முடியுதா பாருங்க, மூட முடியல. ஸோ அப்படி மூட முடியல அப்படின்னா ட்ரை ஐ வந்துடும். ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எரிச்சல், கண்ணுலேருந்து நீர் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போது இந்த தூங்கும் போது வந்து நம்மளுடைய கையை வந்து இந்த முகத்தில் வச்சு தூங்குறது, அதாவது எந்த இடத்துல இந்த கையை வச்சு தூங்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த ஒன் சைடில் தூங்கும் போது கையை முகத்தில் எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இவர் தூங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த வாய்க்கு மேலே கை வச்சிருக்கிறாரு, கண்ணுக்கு பக்கத்தில் கை வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த கையை எங்கே வச்சு தூங்கணும் அப்படின்னா பாருங்கள், இங்கே வச்சு தான் தூங்கணும். இந்த பகுதியில் கையை வச்சு தூங்கக்கூடாது. ஆனால் உங்கள் கையை இந்த தாடிக்கிட்ட வைங்க. இல்லை, கையை அது மேலே வைங்க. பார்த்தீங்களா, பார்த்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி தூங்கக்கூடாது. அதாவது இந்த கையை இப்படி வச்சு அப்படி வச்சு தூங்கக்கூடாது. நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது கூட அல்லது ஒரு சேரில் உட்காந்துருக்கும் போது கூட கையை இப்படி வைக்கிறதோ அல்லது இப்படி வச்சிருக்கிறதோ அது என்றைக்குமே ஆகாது. அந்த பொசிஷன் எப்பவுமே சரியான பொசிஷன் கிடையாது. அதனால் என்ன பண்ணணும்னா இப்படி கன்னத்தில் கை வைக்கிற பழக்கத்தை விட்டுடுங்க. தூங்கும் போதும் கன்னத்தில் கை வச்சு படுக்காதீங்க. உங்கள் கை எதில் இருக்கணும் அப்படின்னா அசையாத எலும்புனா இந்த எலும்பு தான். இதுக்கு பேர் வந்து இந்த பகுதிக்கு பேர் வந்து சைக்கோமேட்டிக் ஆர்ச்சும்பாங்க. பாருங்கள், அங்கே வச்சு தான் தூங்கணும். நீங்கள் கையை எங்கே வச்சு தூங்கணும்? இந்த பகுதியில் இப்படி மேலால் வச்சு தான் தூங்கணும். கண்ணை விட்டுட்டு கொஞ்சம் இப்படி வச்சு தூங்குங்க. இந்த ஜாயிண்டில் அல்லது இந்த தாடை இது ஒரே எலும்பு தான். இந்த எலும்புடைய ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். இந்த கிருதா இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கும். அதனால் இந்த ஜாயிண்ட்டை நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் தூங்கும்போது அந்த ஸ்டார்டிங் பொசிஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா கையை இங்கே வச்சிடாதீங்க, இங்கே வச்சுக்கிங்க. இப்படி அழுத்தி கூட பாருங்கள், இது எதுவுமே அசையாது. அந்த பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் தூங்கணும். காதில் வச்சு தூங்கலாம், தாராளமாக காதுகிட்டையும் இந்த பகுதியும் வச்சு தூங்கலாம். ஆனால் இப்படி கன்னத்தில் கை வச்சு தூங்காதீங்க. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது, சைடில் படுத்து தூங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் தலையிலேருந்து உங்கள் ஷோல்டருக்கான டிஸ்டன்ஸ் பார்த்துங்க, சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு பில்லோ இருக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த பில்லோ பார்த்தீங்க அப்படின்னா அது இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கும். இந்த பில்லோடைய ஹைட் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அப்போ நீங்கள் சைடில் படுத்து தூங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்படி 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 ரெஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுவே பின்னாடி படிப்பீங்க லையிங் ஆன் பேக் அப்படின்னா அப்போவுமே இந்த பில்லோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்கல. உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஹைட்டான பில்லோவை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவே நீங்கள் கமுந்து படிக்கிறீங்கன்னா 100% திரும்ப சொல்கிறேன், கமுந்து படிக்கிற பொசிஷன் யாருக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்ல. அது நல்ல பொசிஷனும் இல்லை. ஸோ நம்ம கமுந்து படிக்கிற பொசிஷனை யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதில்ல. அப்படியே கமுந்து படிக்கிற ஹேபிட் உங்களுக்கு இருக்குனாலும் கட்டாயமாக நீங்கள் வந்து பில்லோ வைக்காம தான் தூங்கணும். கமுந்து படுக்கிறவங்களுக்கு பில்லோ தேவைப்படாது. இல்லை எனக்கு முகம் கீழே வைக்கிறதுக்கு இல்லை பாயில் படுக்கிறேன் அங்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி துண்டோ அல்லது பெட்ஷீட்டோ இப்படி அழகாக மடித்து இல்லைங்களா, இவ்வளோ மொத்தத்தில் கீழே போட்டு அதில் உங்களுடைய ஃபேஸ் இப்படி வச்சு தூங்கலாம். ஆனால் கமுந்து படுக்கிற பொசிஷன் நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது இல்லை. ஒன்று லையிங் ஆன் பேக்கு, அப்படி இல்லை லையிங் ஆன் சைட்ஸ். ஸோ அதை தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தூங்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தூக்கம் நல்லா இருக்கும். ஒரு டீப் ஸ்லீப் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளை நீங்கள் வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ குட் ஸ்லீப் லீட்ஸ் டு குட் டே. ஸோ உங்களுடைய நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தூக்கமும் நல்ல தூக்கமாக இருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உதவும் நான் நம்புகிறேன். ஃபாலோ பண்ணுங்கள்.